உங்களது இந்த ஊடாக கூட தேர்தல் ஆணைக்குழு சார்பான ஒரு வேண்டுகோளை எனக்கு தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு முன்வைக்க முடியும். நீங்கள் அமைதியாக இருங்கள், சட்டவிரோத கூட்டம் கூடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள், சட்ட முறையான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம். நாளை காலையிலே நீங்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. 1,71,40,354 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அந்த வாக்காளர் அட்டை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தேர்தல் தினத்தில் கூட உங்களது அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று நீங்கள் பரிசித்து பார்க்கலாம் உங்களது வாக்காளர் அட்டை இருக்கின்றதா என்று. இல்லாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் இதில் முக்கியமான விடயம், நீங்கள் வாக்களிப்பதற்கு வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருக்க வேண்டும். இம்முறை வாக்குச்சீட்டு 27 அங்குலம் நீளமானது, 39 வேட்பாளர்களை கொண்டது. மிக நீளமான வாக்குச்சீட்டு. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த விருப்பு வாக்கு எப்படி வழங்குறது? அரேபிய இந்து முறைப்படி பயன்படுத்தப்படுகின்ற இலக்கம் 1 என்கின்ற அடையாளத்தை இடுவதற்கூடாகவே வாக்களிக்கின்றார். அதன் பின்னர் விருப்பத் தெரிவை வெளிப்படுத்துவதற்காக 2, 3 என்ற இலக்கங்களை பயன்படுத்துகின்றார். பொதுவாக இலங்கை தேர்தலிலே புள்ளடிகின்ற ஒரு முறைமை இருக்கின்றது. ஆகவே மக்கள் புள்ளியிடுகின்ற ஒரு பழக்கமும் இருக்கின்றது. இருந்தாலும் சட்டம் கூறுவது 1, 2, 3. அதே வேளை ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் புரிதொரு பிரிவிலே 51(2) என்ற பிரிவிலே ஒரு வாக்காளர் தனது தெரிவை அல்லது எண்ணப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தார். அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படுதல் ஆகாது என்று கூறப்படுகிறது. தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் முடிவுகளை மாத்திரம் நம்புங்கள். சமூக வலைத்தளங்களில் பொய்யாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்களையும் நம்ப வேண்டாம். சுதந்திரம் என்கின்றது என்ன என்று நீங்கள் பார்க்கின்ற போது கடல் அலைக்கு சுதந்திரம் கரை வரைக்கும் தான். வர முடியாது இல்லை, கடலை தாண்டி வந்தால் நாடு அழிந்துவிடும். சமூக பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சமூக பொறுப்பு இருக்கின்றது. அந்த சமூக ஊடகங்கள் பொறுப்புடன் சேர்த்து இப்போ எல்லாம் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த வாக்குச்சீட்டு முறைமை அப்படின்றது ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ பெரிய பெரிய நாடுகள், பொதுவாக கோடிக்கணக்கான மக்கள் தொகை கொண்ட நாடுகளை இந்த டிஜிட்டல் முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் முறை எப்போ நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எப்போ வரும் என்கின்ற கேள்விக்கு முதல் நான் கேட்க வேண்டிய கேள்வி, அவ்வாறான நிலைமை எங்களுக்கு தேவையாக. அப்படியான ஒரு சூழல் வர்றது தவறல்ல. நான் அதை எதிர்க்கவில்லை, தவறல்ல. இது அதிக அளவான நம்பகத்தன்மை தரும். அது நம்பகத்தன்மை அற்றதுன்னு நான் சொல்ல வரவில்லை. எங்களை மாதிரி 27 வாக்குச்சீட்டாக இல்லை. தப்பித்த ஒரு 100 பேர் கேட்டாலும் அந்த பேர் வருமா? தற்போதுள்ள சட்டத்தின்படி நாங்கள் அதை செய்ய வேண்டும். தேர்தல் ஆணைக்குழுவின் பார்வையிலே வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டால் ஒவ்வொரு வேட்பாளரும் சமனான வேட்பாளர்கள். எமது பார்வையில் பிரபல்யமான வேட்பாளர், முக்கியமான வேட்பாளர், முதன்மையான வேட்பாளர் என்று யாருமே இல்லை. அதே வேளையிலே தேர்தல் ஆணைக்குழுவும் சமூக ஊடகங்களை கண்காணிக்கும் ஒரு மையத்தை இங்கே வைத்திருக்கின்றது. நான் இதில் கூற வேண்டிய முக்கியமான விடயம், பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். ஆமாம், சட்டம் ஒன்று நாட்டில் இருந்தால் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றது ஒரு மனித இயல்பு, செய்ய வேண்டிய விடயம். ஆகவே எனக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, என்னால் முடியும், நான் செய்கின்றேன் என்று செய்வது அர்த்தமில்லாத விடயம். ஆகவே இவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தேர்தல் முடிவுகள் வரும்போது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் என்று சொல்லி பெரிய ஒரு பட்டியலை வரும். அது இருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு நோக்கம். இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் நிறைய பெற்றிருக்கு. இப்ப வாக்களிக்கிறது தொடர்பா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. எப்படி வாக்களிக்கிறது, என்ன முறையில வாக்களிக்கிறது, விருப்பு வாக்குகள் எப்படி வழங்கலாம், இல்ல தனி ஒருவருக்கு வாக்களிக்கிறா என்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அத்தனையுமே நாம சொல்றதை விட தேர்தல் திணைக்களத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டு அதை அறிஞ்சு கொள்றது இன்னும் நமக்கு தெளிவா இருக்கும். அது நமக்கு நம்பக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்காக தரத்தான் இந்த வீடியோ. தேர்தல் திணைக்களத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்க பாதுகாப்பு பயங்கரமா பலப்படுத்தப்பட்டிருக்கு, தேடி இருக்க பொதுவாக அப்படிதான் இருக்கும். இந்த காலம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாம உள்ள போய் முக்கியமா யாரை சந்திக்க போறோம், யாரோட பேச போறோம் அப்படின்றத பார்க்கலாமா. மேலதிக தேர்தல் ஆணையாளர் அச்சுதன் அவர்களை சந்திக்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். உங்களை சந்திக்கிறது பெரிய, நான் கிட்டத்தட்ட 2 கிழமை உங்களை சந்திக்கிறதுக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், வேலைப்பழு ஒரு பக்கம், அதே நேரத்தில் தேர்தல் ஆணைக்குழுவில் தமிழ் மொழி மூலமாக கதைக்கிறதுன்றது ஒரு. ஆகவே
மிகவும் வேலைப்படு ஒரு பக்கம், ஊடகங்களையும் கவனிக்க வேண்டும் என்ற இன்னொரு பக்கம். இருந்தாலும் இன்று எவ்வாறாவது உங்களுக்கு இந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் நன்றி சம்மதித்தேன். இப்போ தேர்தல் தினத்தன்று என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? தேர்தல் ஒருத்தர் வந்து வாக்களிக்க போறாருன்னா அவர் என்ன விஷயங்களை முதல்ல செய்யணும்? சந்துரு, இப்போது அமைதியான ஒரு காலப்பகுதி, அமைதியான காலம், அது பிரச்சாரங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு அமைதியான ஒரு காலப்பகுதி பேணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அமைதியான காலப்பகுதியின் நோக்கம், மக்கள் இதுவரை காலமும் தாங்கள் பார்த்த, கேட்ட, வாசித்த அந்த பிரச்சாரங்கள், கொள்கைகள் அதுவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து சுயமாக தாமாக ஒரு தீர்மானித்து ஒரு தமக்கு விரும்பிய ஒரு வேட்பாளருக்கு வாக்கினை செலுத்தி அவரை தெரிவு செய்வதற்கான ஒரு செயற்பாடு. அவ்வாறான சூழலிலே ஒரு அமைதியான காலப்பகுதி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பிரச்சார நடவடிக்கைகள் மேற்கொள்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஊடகங்கள் மூலமான இந்த செய்திகள் கூட வெளியிடுவதற்கான ஆமாம் தற்போது தடையிலே இருக்கின்றது. ஆகவே இந்த காலப்பகுதியிலே ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கிற வகையிலே வாக்கினை இறந்து கேட்டல், அவர் சார்பாக பதாதைகள், சுவரொட்டிகள், துண்டு பிரசுரங்களை வெளியிடுதல், விநியோகித்தல், காட்சிப்படுத்தல் அனைத்துமே சட்டமுறையான செயற்பாடாகவே கருதப்படும். அதற்கு மேலதிகமாக ஏதாவது வேட்பாளருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலே செயற்படுவது கூட சட்டமுறையான செயற்பாடு. வாக்களிக்க வேண்டாம் என்று கூறுவது போன்றதெல்லாம் சட்டமுறையான செயற்பாடாக காணப்படுகின்றது. உங்களது இந்த ஊடகம் ஊடாக கூட தேர்தல் ஆணைக்குழு சார்பான ஒரு வேண்டுகோளை எனக்கு தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு முன்வைக்க முடியும். அதாவது, இந்த காலகட்டத்திலே நீங்கள் அமைதியாக இருங்கள், சட்டவிரோத கூட்டம் கூடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நான் கூறியது போன்ற இந்த சட்டமுறையான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம். நாளை காலையிலே நீங்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அமைதியாக வாக்களிப்பு நிலையத்தை சென்று வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றனர். நான் பார்த்த செய்தியில் 1,71,00,000 கிட்டத்தட்ட அந்த அளவான வாக்காளர்கள் இந்த முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வாக்குச்சீட்டு கிடைக்கல, அருகிலுள்ள தபால் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் அவங்களால இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருந்தால் நாளைக்கு எப்படி அவங்க வாக்களிப்பாங்க? வாக்களிக்க முடியுமா அவங்க? இந்த சிறிய திருத்தம், வாக்குச்சீட்டு அல்ல, வாக்காளர் அட்டை. வாக்காளர் அட்டை, ஆமாம், மன்னிக்கும், வாக்காளர் அட்டை. அதாவது அங்கதான் வாக்குச்சீட்டு கிடைக்கும். ஆமாம், அப்புறம் தவறான ஒரு புரிதல் ஏற்பட்ட வாக்குச்சீட்டு கிடைத்து விட்டது என்பது வாக்காளர் அட்டை. அந்த வாக்காளர் அட்டை உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணைக்குழுவினாலே உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை சகலருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று 1,71,40,354 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்குமான வாக்குச்சீட்டுகள், வாக்கு அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டது. எல்லாமே பிரிண்ட் பண்றது. ஆம், ஒவ்வொரு பேருக்கும் அது அச்சிடப்படும். அச்சிட்டு நாங்கள் அந்த சொற்பிரயோகம் டேட்டா பிரிண்டிங் என்று சொல்வார்கள். அதாவது இந்த தேர்தல் ஆணைக்குழுவிலிருந்து அதுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற அச்சகத்திற்கு போலீஸ் பாதுகாப்புடன் அவர்கள் அங்கே அந்த அச்சகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். இங்கிருந்து டேட்டா நேரடியாக அவர்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அந்த நேரத்திலே அங்கே அது அச்சிடப்படும். அங்கே மட்டும்தான் அச்சிடுவாங்க. அச்சிடப்பட்ட பின்னர் நாங்கள் அங்கிருந்து அந்த தரவுகள் எல்லாத்தையும் பெற்று விடுவோம். அந்த வாக்காளர் அட்டை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தேர்தல் தினத்தில் கூட உங்களது அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று நீங்கள் பரிசித்து பார்க்கலாம் உங்களது வாக்காளர் அட்டை இருக்கின்றதா என்று. இல்லாவிட்டால் பரவாயில்லை. வாக்காளர் அட்டை இல்லாவிட்டால் உங்களுக்கு அயலவில் உள்ளவர்கள் எந்த வாக்குச்சாவடிக்கு செல்கின்றாலோ அதுதான் உங்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி இருக்கும். சிலருக்கு நமது வாக்குச்சாவடி பொதுவாக தெரிந்திருக்கும். ஆகவே உங்களுக்குரிய வாக்குச்சாவடிக்கு நீங்கள் சென்று உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி நீங்கள் வாக்களிக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான விடயம், நீங்கள் வாக்களிப்பதற்கு வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருக்க வேண்டும். ஆகவே இந்த வாக்காளர் அட்டை கிடைக்கவில்லை என்கின்றது உங்களது வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் கூட இருக்கலாம். இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாக்களிப்பு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இந்த வாக்காளர் அட்டையை நீங்கள் எடுத்து வாக்குச்சாவடிக்கு செல்வது என்பது ஒரு இலகுவான செயற்பாட்டுக்காக மாத்திரமே, அது ஒரு கட்டாயமான செயற்பாடு அல்ல. ஆகவே இலகுவாக உங்களது அதில் உள்ள தகவல்களின் பிரகாரம் நீங்கள் உங்களது வாக்களிப்பு நிலையத்தை அடையாளப்படுத்தலாம். அதே மாதிரி வாக்களிப்பு நிலையத்தில் இருக்கின்ற தேர்தல் உத்தியோகத்தர்களுக்கு
உங்களை இலகுவாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், அந்த தொடர் இலக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். எங்க வாக்களிக்கும் நிலையம்னு சொல்லி அதில் இருக்குது. அந்த அங்கே இருக்கின்ற உத்தியோகர்களும் உங்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களது பேர் எங்கே இருக்கின்றது அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், இலக்கம்படி. என்றால் நீங்கள் வாக்களித்த கையோடு அந்த அவர்களிடம் இருக்கின்ற வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை வெட்டுவார்கள். அதாவது நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள் என்ற அடையாளம் கொடுக்க அந்த விடயங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இதை விட வாக்களிப்பு நிலையத்திலே முக்கியமானது நீங்கள் உங்களது அடையாளத்தை கட்டாயமாக உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் ஆவணங்கள் இருக்கின்றது. தேசிய அடையாள அட்டை மிக முக்கியமானது. தேசிய அடையாள அட்டையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருவரிடம் தேசிய அடையாள அட்டை இல்லை என்று கூறினால் செல்லுபடியாகின்ற கடவுச்சீட்டு பயன்படுத்தலாம், செல்லுபடியாகக்கூடிய சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தலாம், அல்லது உங்களுக்கு தெரியும் இந்த ஓய்வூதியம் பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஓய்வூதிய அடையாள அட்டை அதை பயன்படுத்தலாம். பிரதேச இடங்களால் வழங்கப்படுவது நினைக்கின்ற இந்த முதியோர்களுக்கான அடையாள அட்டை இருக்கின்றது, அதை பயன்படுத்தலாம். ஆட்களை பதிவு செய்கின்ற வழங்கப்படுகின்ற சமய தலைவர்களுக்கான அட்டைகளை பயன்படுத்தலாம். இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும் தற்போது இந்த நாட்டில் ஏற்பட்ட சூழலின் பிறகு ஆட்களை பதிவு செய்கின்ற திணைக்கெல்லாம் அடையாள அட்டைக்கு பதிலாக ஒரு A4 தாளிலே அவரது புகைப்படத்துடன் தகவல்களை உறுதிப்படுத்தி ஒரு ஆவணம் வழங்குகிறாங்க. அவற்றை கூட ஏற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட தலைமை தாங்க உத்தியோகர்கள் அறிவித்துக் கொண்டோம். அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இதற்கு மேலதிகமாக இவை எதுவுமே இல்லாதவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் தற்காலிக அடையாள அட்டை ஒன்றை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். அதையும் நீங்கள் தேர்தல் தினத்தில் கூட நீங்கள் அருகில் உள்ள கிராம உத்தியோகத்தை சந்தித்து பிரதேச செயலகத்திலே உங்களது படம் ஒன்றை கொடுத்து உறுதிப்படுத்தி அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை வாக்களிக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இவற்றுக்கு மேலதிகமாக தேர்தல் ஆணைக்குழு அண்மையிலே அறிமுகம் செய்தது இயலாமைக்கு உட்பட்ட வாக்காளர்களுக்காக ஒரு அடையாள அட்டையை வழங்கியிருக்கின்றோம். அந்த அடையாள அட்டையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ தேர்தல் ஒரு நேரம் இருக்கும். இப்போ காலையில் 8 மணிக்கு தேர்தல் வாக்களிக்கும் நிலையம் ஆரம்பிக்கப்படும். எப்போ அது முடிவடையும்? ஆமாம், தேர்தல்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த நேரம் வழமை போன்று காலை 7 மணி. ஆகவே நாளை காலை 7 மணிக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அல்லது வாக்களிப்பு நிலையங்களிலும் வாக்கெடுப்பு ஆரம்பித்துவிடும். ஆகவே நீங்கள் அதாவது இந்த இறுதி நேர உங்கள் வாக்கை நீங்கள் அழியுங்கள். அங்கே வாக்களிப்பு நிலையத்திலே உங்கள் அடையாளம் நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் உங்களது பெயர் உரத்து வாசிக்கப்படும். அதுக்கு அடுத்ததாக இடது கை சிறிய அந்த விரலிலே அளிக்க முடியாத மையினால் அடையாளமிடப்படும். அது என்னதுக்காக அந்த மை பண்ணுவாங்க? அதாவது நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள் என்றதை அது உறுதிப்படுத்தும். மீண்டும் நீங்கள் வாக்களிக்க வர முடியாது. இல்லை, ஏற்கனவே அவருடைய பேர் வந்து மார்க் பண்ணப்பட்டிருக்கும், அவருடைய வாக்களிக்கப்பட்டிருந்தால் கூட அவர் வேறொரு அடையாள அட்டை கிட்டத்தட்ட வர மாதிரி அதை எடுத்துக்கொண்டு வர இடம் இருக்கின்றது. அவற்றை தடுப்பதற்காக அந்த அடையாளம் இடப்படும். ஆகவே அந்த அடையாளம் இடப்படுகின்ற போது அதை அழிக்க முடியாது. ஆகவே அதை பரிசீலிப்பார்கள், கையிலேயே அடையாளம் இருக்கின்றதா என்று. இல்லை என்றால் தான் அந்த அடையாளம் விடுவார்கள், உங்களை வாக்களிப்ப விடுவார்கள். யாராவது ஒரு வாக்காளர் அந்த அடையாளம் விடுவதற்கு சம்மதிக்காவிட்டால் அல்லது அடையாளமிட கையை காண்பிக்காவிட்டால் அல்லது பரிசீலிக்க காண்பிக்க மறுத்தால் அவருக்கு ஒரு வாக்குச்சீட்டு வழங்கப்பட மாட்டார். இவர் கட்டாயமாக அதை அவர் செய்ய வேண்டும். அதன் பின்னர் உங்களுக்கு வாக்குச்சீட்டு வழங்கப்படும். இம்முறை வாக்குச்சீட்டு 27 அங்குலம் நீளமானது, 39 வேட்பாளர்களை கொண்டது. மிக நீளமான வாக்குச்சீட்டு. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அங்கே வாக்களிப்பு நிலையத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிற்றறைக்குள்ளே சென்று வாக்குச்சீட்டை வைத்து நீங்கள் விரும்புகின்ற வேட்பாளருக்கு வாக்கை அளித்து அதை மடித்து நன்றாக எடுத்து வந்து அந்த சிரேஷ்ட தலைமை அங்கு உத்தியோகத்துக்கு முன்னாலே அவர்கள் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய வாக்குப்பட்டிக்குள் இட்டு விட்டு அமைதியாக வாக்குச்சாவடியை விட்டு வெளியேறுங்கள். வெளியேறி வெளியிலே வந்து நண்பர்கள், உறவினர்கள், அயலவர்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டாம். அதாவது நீங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே 5க்கு மேற்பட்டவர்களிடத்திலே கூடுவது சட்டவிரோத கூட்டமாக கருதப்படும். அங்கே நீங்கள் கைது செய்யப்படுவதற்கோ அல்லது சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அமைதியாக வீடு திரும்புங்கள். இப்போ பேசப்படுது இந்த தேர்தலில் வந்து இரண்டாவது விருப்பு வாக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? 50% தாண்டும் பட்சத்தில் ஒரு வேட்பாளர் அதுக்கான வெற்றி வாய்ப்பை முதல் தரமே உறுதிப்படுத்துவாங்களாம். ஆனால் அது குறைவாக இருந்தால் 2ஆம் நிலை விருப்பு வாக்கு அதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும், அதை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த விருப்பு வாக்கு எப்படி வழங்குறது? அதாவது இந்த முறை தேர்தல் என்பதல்ல, ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது இது ஒரு பேசு பொருளாக வந்து பின்னர் மறந்து போகின்ற ஒரு விடயம். அதாவது தேர்தல்கள் சட்டங்கள் நீங்கள் பார்க்கின்ற போது 15ஆம் இலக்கு 1981ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தெரிவு செய்கின்ற தேர்தல் சட்டத்திலே 3வது அட்டவணையிலும் அதே போன்று இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின்
அரசியல் அமைப்பின் 94வது உறுப்புரையிலும் இவை சம்பந்தமாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முறை, அதாவது வாக்களிப்பது எவ்வாறு என்று கூறி, அதாவது ஏனைய தேர்தல்களை தவிர்த்து ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கின்ற போது ஒரு வாக்காளர் தான் விரும்புகின்ற வேட்பாளருக்கு உரிய கூட்டிற்குள்ளே அரேபிய இந்து முறைப்படி பயன்படுத்தப்படுகின்ற இலக்கம் 1 என்கின்ற அடையாளத்தை இடுவதற்கூடாகவே வாக்களிக்கின்றார். அதாவது நீங்கள் வாக்குச்சீட்டை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், இடப்பக்கத்திலே வேட்பாளர்களது பெயர்கள் 3 மொழியிலும் இருக்கும். அது வேட்பாளர்களின் குடும்ப பேர் அடிப்படையில் சிங்கள அகராதியின் அடிப்படையில் தான் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்ததாக அவருக்காக குறித்து ஒதுக்கப்பட்ட சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே வலப்பக்கம் அந்த அடையாளம் என்கின்ற கூடு இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் கூட்டுக்குள்ளே இந்த புல்லடியை நீங்கள் இடுறதோ அல்லது 1 இடுறதோ போடுறதோ இருக்கும். ஆகவே இந்த விருப்ப தெரிவு என்கின்ற ஒரு விடயம், ஒரு வாக்காளர் தனது வாக்கை அளித்த பின்னர் அவருக்கு மேலும் விருப்பத் தெரிவு இருந்தால் தனது 2வது விருப்பத் தெரிவை 2 என்ற அடையாளம் விடுவது மூடாகவும், 3வது விருப்பத் தெரிவை 3 என்கின்ற அடையாளம் விடுவதாகவும் வெளிப்படுத்தலாம். ஆகவே அவர் தனது வாக்கை 1 என்ற அடையாளம் இட்டு அளிப்பார். அதன் பின்னர் விருப்பத் தெரிவை வெளிப்படுத்துவதற்காக 2, 3 என்ற இலக்கங்களை பயன்படுத்துகின்றார். அதே போன்று இன்னொரு விடயத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். பொதுவாக இலங்கை தேர்தலிலே புல்லடிகின்ற ஒரு முறை இருக்கின்றது. ஆகவே மக்கள் புள்ளியிடுகின்ற ஒரு பழக்கமும் இருக்கின்றது. இருந்தாலும் சட்டம் கூறுவது 1, 2, 3. அதே வேளை ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் புரிதொரு பிரிவிலே 51(2) என்ற பிரிவிலே ஒரு வாக்காளர் தனது தெரிவை அல்லது எண்ணப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தி இருந்தார். அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படுதல் ஆகாது என்று கூறப்படுது. ஆகவே அவரது எண்ணம் அங்கே வெளிப்படுத்த, அதை புல்லடி ஊடாக தெளிவாக வெளிப்படுத்தப்படுவது, இந்த வேட்பாளருக்கு தான் நான் வாக்களிக்கின்றேன். ஆகவே அது ஏற்றுக்கொள்ளப்படும். இருந்தாலும் கூட ஒருவர் புல்லடியை விட்டு 2, 3 போன்ற இலக்கங்களில் எழுதுவார்கள், அந்த வாக்கு நிராகரிக்கப்படும். ஆகவே நீங்கள் புல்லடி என்கின்ற பயன்படுத்துவதாக இருந்தால் அது வாக்களிப்பு ஒரு வாக்களிப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். உங்களுக்கு விருப்பத்தெரிவு இருக்கும் பட்சத்தில் வாக்காளர்கள் 1, 2, 3 என்ற அடையாளங்கள் இட வேண்டும். அதாவது புல்லடியிட்டால் 1, 2, 3 போட முடியாது, அது நிராகரிக்கப்பட்ட வாக்கு. புல்லடியிட்டால் புல்லடி மட்டும்தான். 1, 2 போது தான் உங்களுக்கு 3 பேருக்கான விருப்பு வாக்கை தெரிவிக்கலாம். இதுதான் இருக்கிற முறை. 3 பேருக்கான விருப்பு வாக்கு இல்லை சந்துருவார் தெளிவாக கூறப்படுறது ஒரு தவறான புரிதல். 1 என்ற அடையாளம் விடுவதற்கூடாக அவர் வாக்கு அளிக்கின்றார். அவரது வாக்கு அந்த 1 என்ற இலக்கம் முதல் தடவை எண்ணும் போது 1 தான். ஆமாம், அவரது விருப்ப தெரிவு தான் 2, 3. பொதுவாக இப்போ அவ்வளவு சில நேரங்களில் சொல்லப்பட்டிருக்கு, சமூக வலைத்தளங்களில் இந்த தேர்தல் தொடர்பான அறிவித்தல்களை வெளியிடுறது, ஒரு பொய்யான தகவல்களை தேர்தல் திணைக்களம் உறுதிப்படுத்துறதுக்கு முதல்ல இந்தந்த வாக்குகள் பெறப்பட்டிருக்கு சில இடங்களில் பார்க்கணும். அதுக்கான தண்டனைகள் என்ன இருக்குது? அதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க? அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ இது 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, ஏற்கனவே நாட்டிலே நிகழ்நிலை சட்டம் என்கின்ற காப்பு சட்டம் ஒன்று இருக்கின்றது. அதே நேரம் பொய்யான தகவல்களை பரப்புகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே முதலாவது தண்டனை என்கின்றதுக்கு அப்பாலே தேர்தல் ஆணைக்குழு உங்களுக்கு தெரியும் பல்வேறு ஊடக சந்திப்புகளிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் முடிவுகளை மாத்திரம் நம்புங்கள், சமூக வலைத்தளங்களில் பொய்யாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் எதையும் நம்ப வேண்டாம் என்றால் அந்த நம்பகத்தன்மை. இது பொதுவாக தேர்தல் முடிவு என்கிற ஒரு விடயம் மாத்திரமில்லை சந்தோஷம். இன்று சமூக வலைத்தளங்களின் பாவனை பெரிய அளவிலே ஆரம்பித்த பின்னர் ஒரு தகவல் ஒன்று வருகின்ற போது அந்த நம்பகத்தன்மையை பரிசோதிக்கின்ற ஒரு நிலைமை யாரிடம் இல்லை. அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு வந்தால் சில நேரங்களில் திறந்து விட பார்க்கல, என்னென்னு தெரியாமலே போட் பண்ணுவோம், எல்லாருக்கும் பண்ணிவிடுறது, அவங்களுக்கே தெரியாமல் பண்ணிடுவாங்க. இதே ஒரு சந்தர்ப்பமாக நான் பயன்படுத்துகின்றேன். தேர்தல் முடிவுகளுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு என்ன தகவல் வந்தாலும் பிறர்களுக்கு நீங்கள் அனுப்புவதாக இருந்தால் முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த விடயம் உண்மையானதான். ஒன்று. 2வது, இந்த வெறுப்பு பேச்சுக்கள், இவன் தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமாக இருக்கலாம், சாதாரண வாழ்க்கையாக இருக்கலாம், வெறுப்பு பேச்சு, பொய்யான தகவல்கள், மற்றவருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான செயற்பாடுகள், இவையெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்கு உட்பட்டவை அல்ல. அதாவது உங்கள் கருத்து சுதந்திரம் அடுத்தவரது வாழ்க்கையில் சம்பந்தப்பட முடியாது. நான் 2, 3 ஊடக சந்திப்பில் கூட நான் கூறியிருக்கின்றேன். அதாவது சுதந்திரம் என்கின்றது என்ன என்று நீங்கள் பார்க்கின்ற போது கடல் அலைக்கு சுதந்திரம் கரை வரைக்கும் தான், அதுக்கு மேலே வர முடியாது. வர முடியாதல்ல, கடலை தாண்டி வந்தால் நாடு அழிந்து விடும். ஆகவே கடல் அலையின் சுதந்திரம் கரை வரை, அங்கே ஒரு வரையறை இருக்கின்றது. இதெல்லாம் இயற்கையின் நியதி. ஆகவே சுதந்திரம் என்கின்றது, கருத்து சுதந்திரம் என்கின்றது பிறரை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். இந்த உலக நாங்கள் பூகோளத்தை எடுத்துக்கொள்கின்ற போது
அங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு மாநிலம் சமூக பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சமூக பொறுப்பு இருக்கின்றது. அந்த சமூக ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இப்போ எல்லா இலங்கையை பொறுத்தவரையில் இந்த வாக்குச்சீட்டு முறைமை அப்படின்றது ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ பெரிய பெரிய நாடுகள் பொதுவாக கோடிக்கணக்கான மக்கள் தொகை கொண்ட நாடுகளை இந்த டிஜிட்டல் முறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் முறை எப்போ நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எப்போ வரும் என்கின்ற கேள்விக்கு முதல் நான் கேட்க வேண்டிய கேள்வி, அவ்வாறான நிலைமை எங்களுக்கு தேவையாகின்றது. அதுதான் தேவைப்படுமா? அது இவ்வளவு செலவாகுது தானே? தேவையானது. அதாவது டிஜிட்டல் முறைக்கு போகின்ற போதும் செலவுகள் இருக்கின்றது ஒன்று. அடுத்தது நம்பகத்தன்மை. இது அதிகளவான நம்பகத்தன்மை தரும். அதாவது அது நம்பகத்தன்மை அற்றதுன்னு நான் சொல்ல வரவில்லை. அதாவது மக்களை திருப்திப்படுத்த வேண்டும். முதலில் நான் அளித்த வாக்கு உரியவருக்கு போதும் திருப்திப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். அதை திருப்திப்படுத்துகின்ற மட்டத்துக்கு மக்கள் மனநிலை நான் இந்த இலத்தினையிலையும் நம்புகின்றேன், பிரச்சனை இல்லை என்ற கட்டம் வரும்போது நாங்களும் அதை யோசிக்கலாம். அதுக்காக நாங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்படியான ஒரு சூழல் வர்றது தவறல்ல, நான் அதை எதிர்க்கவில்லை, தவறல்ல. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூறிய இந்த பெரிய நாடுகள் என்று கூறுகின்ற போது உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகமான நாடு இந்தியா பயன்படுத்துகின்றது. ஆனால் மிக வளர்ச்சி அடைந்த பல்வேறு மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்துவதில்லை, வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய விடயம் என்னென்றால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் அவர்கள் வாக்குச்சீட்டு மிகவும் சிறிது. அதுதான் எங்களை மாதிரி 27 வாக்குச்சீட்டு அங்கே இல்லை. தப்பித்த ஒரு 100 பேர் கேட்டாலும் அந்த பேர் வருமா? தற்போதுள்ள சட்டத்தின்படி நாங்கள் அதை செய்ய வேண்டும். தேர்தல் ஆணைக்குழுவின் பார்வையிலே வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டால் ஒவ்வொரு வேட்பாளரும் சமனான வேட்பாளர்கள். எமது பார்வையில் பிரபல்யமான வேட்பாளர், முக்கியமான வேட்பாளர், முதன்மையான வேட்பாளர் என்று யாருமே இல்லை. இன்று இந்த முறை இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்த 39 வேட்பாளர்களும் நமக்கு சமனானவர்கள். அதிலே ஒருவர் இறப்பெய்தி விட்டார். தற்போது 38 பேர் களத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் எங்களுக்கு சமனானவர்கள். அவர்கள் அனைவருக்குமே சமசந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைஞ்சிருக்கு. சமூக வலைத்தளங்களில் இனி பிரச்சாரம் செய்ய முடியாது, விளம்பரம் செய்ய முடியாது, ஊடகங்கள்லையும் பண்ண முடியாது. சமூக வலைத்தளங்களில் ஏற்கனவே நேற்று வரைக்கும் பதிவேற்றம் செய்யப்பட்ட விளம்பரங்களோ அல்லது சர்வான வீடியோக்களோ இப்போவும் மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எதுவும் இருக்கா? இல்லை அது அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும், சமூக வலைத்தளங்களை கட்டுப்படுத்துவது என்பது இலங்கைக்கு மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே இன்றைக்கு நீங்கள் அமெரிக்காவில் கூட பார்க்கலாம், மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த வகையில் நான் ஒன்றை கூறுவேன், அங்கேயும் பிரச்சனை, ஆகவே இங்கே பிரச்சனை பரவாயில்லைன்னு நான் சொல்ல வரவில்லை. இது பிரச்சனை அனைவருக்குமே ஒரு சிக்கலான நிலைமை இருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணைக்குழு இதுகள் சம்பந்தமான ஊடக வழிகாட்டல் நெறிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவற்றை பின்பற்றுமாறு சமூக ஊடக பயனாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையிலே தேர்தல் ஆணைக்குழுவும் சமூக ஊடகங்களை கண்காணிக்கும் ஒரு மையத்தை இங்கே வைத்திருக்கின்றது. பல்வேறு இந்த மென்பொருட்களூடாக கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். சமூக ஊடக இந்த வழங்குனர்கள், சேவை வழங்குனர்கள் நம்மோடு இணைந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். ஆமாம், ஃபேஸ்புக், யூடியூப், மெட்டா, டிக்டாக் எல்லாரும் எங்களோட வேலை சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த சில விடயங்களை நாங்கள் இது சட்டமுறை என்று அறிவிக்கின்ற போது அவர்கள் உடனடியாக அவற்றை அகற்றுவார்கள். அந்த வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுகளுக்கு அப்பாலே நான் இதில் கூற வேண்டிய முக்கியமான விடயம், பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். ஆமாம், சட்டம் ஒன்று நாட்டில் இருந்தால் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றது ஒரு மனித இயல்பு, செய்ய வேண்டிய விடயம். ஆகவே எனக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, என்னால் முடியும், நான் செய்கின்றேன் என்று செய்வது அர்த்தமில்லாத விடயம். ஆகவே இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இந்த வாக்குச்சீட்டுகளை வாக்களித்த பின்னர் காட்சிப்படுத்திய பல சம்பவங்கள் சமூக ஊடகங்களில் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நன்றி, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். உங்களுடைய பணிகள் சிறப்பாக நடக்கட்டும், வாழ்த்துக்கள். நன்றி சந்துரு. அதாவது நான் நினைக்கின்றேன், சந்துருவை நான் இயலுமான வரை அலைக்கழித்து விட்டேன் என்று. 2 வார காலமாக முயற்சி சென்றதை சந்திப்பதற்கு. இருந்தாலும் கூட நான் காலையிலேயே உங்களை கூறிவிட்டேன், இன்று எவ்வாறாவது நான் கட்டாயம் உங்களை சந்திப்பேன் என்று. ஏனென்றால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களது ஊடகங்கள் ஊடாக மக்களுக்கு நாங்கள் இயன்ற அளவு எவ்வளவு தூரம் மக்களுக்கு செய்தி எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமோ வாக்களிப்பது சம்பந்தமாக. அதாவது இது ஒரு ஜனநாயக கடமை, அவர்களது வாக்கு உரிமை, அவர்களது உரிமை. அந்த உரிமை வீணாகாமல்
சரியாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் அந்த செய்தியை எடுத்து செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சியில் உங்களோட முயற்சியும் ஒரு முயற்சியாக இணைத்துக் கொள்ளப்படுகின்றது. எனக்கு என்ன இதில் இருக்குன்னா, நிறைய வாக்கு அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் சொல்லி பெரிய ஒரு பட்டியலை வரும். அது இருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு நோக்கம். நீங்கள் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பை பார்த்தீங்கன்னால் பொதுவாக இலங்கையிலே தொடர்ச்சியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே 80க்கு மேற்பட்ட வீதம், கடைசி தேர்தலில் 83% வாக்களிப்பு இடம்பெற்றிருந்தது. அதில் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற போது நிராகரிக்கப்படுகின்ற வாக்கு 1% குறைவாகத்தான் இருப்பது உண்டு. நீங்கள் கூறியது போன்று அந்த 1% என்று நாங்கள் கைவிட முடியாது, அதையும் குறைப்பதற்கான வழிகளை நாங்கள் தேட வேண்டும். கண்டிப்பாக அது வந்து இல்லாமல் போகணும். நம்ம வந்து அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்றது என்னோட நோக்கமாக இருந்தது. நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். இந்த நேரத்தை வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி வணக்கம்.